வேதாகமத்தின் 7 பண்டிகைகள். முதலாவது பஸ்கா பண்டிகை. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையான அந்த நாளில்தானே இஸ்ரவேலரால் எகிப்து தேசத்தில் கொண்டாடப்பட்டது. இரண்டாவதாக புளிப்பில்லா அப்ப பண்டிகை. எல்லாவித புளிப்பும் அகற்றப்பட வேண்டும். துர்க்குணம், பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு, உண்மை என்னும் புளிப்பில்லா அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். மூன்றாவதாக அறுப்பின் முதற்பலன் பண்டிகை. இந்த பண்டிகை முதற்பலன்களின் பிரதானம் என்று அழைக்கப்படுகிறது. நான்காவதாக பெந்தைகோஸ்தே பண்டிகை. பெந்தைகோஸ்தே என்றால் 50வது நாள் என்று அர்த்தம். அப்போஸ்தலர்கள் மற்றும் இயேசுவின் பிற சீடர்கள் மீது பரிசுத்த ஆவி இறங்கியதை கொண்டாடுகிறது. ஐந்தாவதாக எக்கால பண்டிகை. எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை. சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாள். ஆறாவதாக பாவ நிவிர்த்தி பண்டிகை. இது பாவ நிவிர்த்திக்காக பலி செலுத்தும் நாள். ஏழாவதாக கூடார பண்டிகை. இது வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தில் நிலைப்பாறுவதை குறிக்கிறது.